ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தர்பூசணிலாம் அங்கங்கே நிறைய கொட்டி கிடக்கும். இப்போ நம்ம தர்பூசணியில் ஐஸ்கிரீம் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் நம்ம அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. என்றைக்காவது ஒரு நாள் இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணியை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த அடியில் ஃப்ரீசரில் வைக்கும்போது நிற்கணும், ஆடாமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக லைட்டாக கட் பண்ணிக்கோங்க, சமமாக இருக்கிற மாதிரி. அது உள்ளே இருக்கிற பழத்தெல்லாம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த விதெல்லாம் இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தர்பூசணி இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிட்டோன்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.